இவங்க வந்து எந்த அளவுக்கு எனர்ஜியை அப்சர்வ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பியூர் ஈவிலா இவங்க வந்து மாறிடுவாங்க. சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாவும் அமைஞ்சிருக்கு. பெரிய தப்பு பண்ற ஆக்ரகாட், அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் ஒரு ஆஸ்மோசியனா இருக்கிறதுனால இன்னும் நான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணா அது என்னோட மூளையை கலங்கடிச்சிடுமா? ஆமா, அது தெரிஞ்சிருந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? ஒன்னாலேயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கெவின், அதனாலதான் நீயும். அது பொய் இல்ல ஆக்ரகாட், சின்ன வயசுல நானே அதை அனுபவிச்சிருக்கேன். இவங்களோட இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால சின்ன சின்ன பொருட்களை வந்து அப்சர்வ் பண்ணவே முடியாது. இப்ப வந்து எதிரி வந்து நிக்கிறாங்க, பயங்கரமான ஒரு சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு சின்ன இரும்பு ஸ்பூன் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த பொருளுமே தன் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, இவரால அந்த இரும்பை வந்து முழுசா அப்சர்வ் பண்ணி தன்னோட உடம்பு முழுக்க இரும்பு லேயரால கவர் பண்ண முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இவர் எந்த ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த பொருள் வந்து நிறைய இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் இவரால் அதை அப்சர்வ் பண்ணவே முடியும். இல்லைன்னா இவரால் அதை அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறத